முடிச்சுட்டாங்க மக்களே, முடிச்சுட்டாங்க. என்னப்பா நைட் என்னப்பா நீங்க ரெண்டு பேரும் சமாதானம் பேசிட்டு இருக்கீங்க? மஞ்சரே ஏமா நீங்க தானமா அந்த வீட்டுல சும்மா சும்மா சண்டை உண்டு பண்ணீங்க, போக்கஸ் எல்லாம் என் மேல திரும்பணும், அந்த வீட்டோட வில்லியா இருக்கணும்னு சொல்லி இவ்வளவு வேலையை பாக்கேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிட்டு கடைசியில நம்ம அருண் கூட போய் கை கோத்துட்டு இருக்கீங்க. அருண் கூட சேர்ந்து நம்ம முத்துக்குமரன் போட்டு தெளிவான் முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா இப்பதான் முத்துக்குமரனோட தொடுக்கு வெளியே போச்சு, கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். அந்த தொடுக்கு யாருன்னு சிவகுமார் அவர்கள் இப்பதான் வெளியே போனாரு. தொடுக்கு இல்லாம இப்ப அருண் சுத்திட்டு இருக்காரு. நீங்க எதுவும் தொடுக்கா கிடுக்கா போய் சேர்ந்துடாதீங்கம்மா. அப்புறம் மொத்தமா சேர்ந்து போய் நீங்க முத்துக்குமாரன் அட்டாக் பண்ணன்னு போய் அட்டாக் பண்ணி அவனுக்கான ஓட்டுகளை சர்றன்னு ஏத்தி விட்டு அவனுக்கு கப்பை போய் வாங்க வச்சிருக்காங்க. அவன் சும்மாவே கப்பு வாங்குற நிலைமையில இருக்கான். நீங்களே அவனுக்கு கப்பு வாங்கி கொடுத்துருன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு புதுசா சக்காலத்தி சண்டை நடக்குது. ஏண்டா உங்க சக்காலத்தி சண்டைக்கு ஏண்டா ஜாக்லின் எழுதிட்டு வரீங்க? இந்த சண்டைக்கு நடுவில் ஜாக்லின் எழுத்து போட்டு அடி நடிக்க வேண்டியது, கடைசியில் நீங்க சண்டையை போட்டு மண்டையை உடச்சிக்க வேண்டியது, கடைசியில் வந்து கேட்டா யாரு காரணம்னா ஜாக்லின் தான் காரணம்னு சொல்லி ஜாக்லினை போட்டு உடைக்க வேண்டியது. இதே வேலையா போச்சா? சோ இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல நண்பர்களே, ஒண்ணுமே இல்ல. காலங்காத்தால் ஆரம்பிச்சு அந்த கேப்டன்சி டாஸ்க் தான் வச்சிருக்காங்க. கேப்டன்சி டாஸ்க் பொறுத்தவரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா ஆக்சுவலா ஜெஃப்ரி வந்து பெஸ்ட் செலக்ட் ஆனதுல இருந்து ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான். கேப்டன்சி நான் வந்து விட்டு கொடுத்துருவேன், சாச்சனுக்கு வந்து இந்த கேப்டன்சி விட்டு கொடுக்க போறேன், எனக்கு ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ கிடைச்சிட்டு, சோ அவ நாமினேஷன் ஃப்ரீ வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதனால இந்த கேப்டன்சி பதவியை நான் விட்டு கொடுத்துட்டேன்னா அவளுக்கு கிடைச்சிரும், அதனால விட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தா. பட் அது வந்து சௌந்தர்யாக்கு பிடிக்கும். நீ விட்டு கொடுக்க கூடாது, நீ கேப்டன்சி கண்டிப்பா வின் பண்ணணும், நான் இங்க நீ வின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க மாதிரி வெளியே நிறைய மக்கள் அதை வின் பண்ணணும் நீ நினைச்சிட்டு இருப்பாங்க. சோ அதனால கண்டிப்பா அவங்களுக்காண்டி கேம் ஆடி கண்டிப்பா அந்த கேப்டன்சி வின் பண்ணணும்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. அதே வேகல அவன் போன மாதிரி டக்கு டக்குன்னு ஆடுவான். ஒரு மாதிரி அந்த கேப்டன்சி டாஸ்க் ஒரு பையன் ஒரு மாதிரி ஸ்பீடா தான் ஆடுவான். ஆனா அதுக்கு இடையில கொஞ்சம் ஸ்லோ ஆயிருவான், வேணும்னு சொல்லி ஸ்லோவாகி ஒரு மாதிரி விட்டுருவான். நான் கூட நினைச்சேன் ரைட்டு விட்டுட்டான், அப்ப கேப்டன்சி பதவி வந்து கண்டிப்பா சாச்சனாக்கு போக நினைச்சா கடைசி நேரத்தில் என்ன நினைச்சான்னு தெரியல, விறுவிறுன்னு ஆடி இந்த கேப்டன்சி பதவி வின் பண்ணிட்டான். கேப்டன்சி பதவியை வின் பண்ணதான் பண்ணான். சாச்சனா மூஞ்சி லைட்டா செத்து போச்சு. பட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேருமே சூப்பர் ஆடினாங்க தான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்றேன். ரெண்டு பேருமே சூப்பர் ஆடினாங்க. பட் எனக்கு என்னமோ ஜெஃப்ரி வந்து அவனுக்கான ஆட்டத்தை லைட்டா குறைச்சு அவனே ஆடின மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு தவிர மற்றபடி எந்த இடத்துலையுமே சாச்சன ஆட்டத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த டாஸ்க் நல்லா தான் ஆடினாங்க, ஏன்னா ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, டக்கு டக்குன்னு ஆடினாங்க, ஒன்றும் சொல்றதுக்கு. ஸோ இந்த வாரத்துக்கான கேப்டன் நம்ம ஜெஃப்ரி பதவி ஏற்றிருக்காரு. கேப்டனுக்கு மிகப்பெரிய ஆப்பு கொண்டு வச்சிருக்காப்ல. போன வாரம் கூட ஒரு ரோஸ் தொட்டியில் வந்து 5 ரோஸை வச்சிருந்தாங்க. இந்த வாரம் இவரோட போட்டோ ஃப்ரேம் வச்சு 3 பாதியா பிரிச்சு வச்சிருக்காப்ல. எப்படி 3 பங்கா இருக்கு, 3 பங்கா நீங்க பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா கேப்டன் பதவி பறிபேறுன்னு சொல்லிட்டாங்க. 4ல இருந்து வேற ஏஞ்சல் டீமன் டாஸ்க் வர ஸ்டார்ட் ஆகுது. சும்மாவே சண்டை போடுவாங்க. அந்த டாஸ்க் என்னென்ன சண்டை போட்டு என்னென்ன பண்ணி மண்டையை உடைச்சு கேப்டனுக்கு அடிச்சு வரட்ட போறேன் நமக்கு தெரியல. மொத்தத்தில் கேப்டனுக்கான பதவி புதன்கிழமை தாண்டிட்டால பெரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுறேன். கடைசியில் பார்த்தா அந்த கிராசரிஸ்க்கான டாஸ்க், அது ஒரு டாஸ்காடா ஹெட்ஃபோன்ல போட்டு பாட்டை போட்டு விடுறாங்க. அந்த பாட்டை இவங்க ஆடி காட்டணுமா, சைட்ல இருந்து எல்லாரும் கண்டுபிடிச்சு அது என்ன பாட்டுன்னு வந்து சொல்லணுமா. ஏங்க இவங்க என்னங்க பழைய டாஸ்க் எல்லாம் மாடிஃபை பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இந்த டாஸ்க் ஆக்சுவலா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்துறை ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஷோல நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக சும்மா ஷார்ட்ஸ்ல பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு ஷோல நான் பார்த்துருக்கேன். அங்கே வச்சது தூக்கி காப்பி பண்ணி இங்கே கொண்டு வச்சிட்டானு. நல்லா பண்ணுங்கடா எப்பா, ஒரே சேனல் ஒரே குடும்பம் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சு விட்டானு. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக சேர்ந்து ஒரு 7000 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஓகேவா? எப்போ பார்த்தாலும் இந்த கிராசரிஸில் ஒரே சண்டை தான், 24 சண்டை, ஒரு 7000 பாயிண்ட் எடுத்திருக்கானப்பா. அந்த 7000 ரூபாய்க்கு உங்க ஷாப்பிங் பண்ணலாம். போன வாரம் மாதிரி இந்த வாரம் யார் யார் போலான்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல எங்க அக்கா ஆனந்தி எதுவுமே பேச மாட்டாங்க. எப்படி அந்த இடத்துல எங்க அக்கா ஆனந்தி எதுவுமே பேச மாட்டாங்க, சத்த கட்டம் உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு சில பேர் மட்டும் அவங்களுக்கான கருத்தை எடுத்து வைக்கிறாங்க. அப்ப எழுதுறதுக்கு யார் அப்படின்னு கேட்கும்போது முத்துக்குமரன் இருக்கட்டு, அவன் கணக்கு நல்லா போறான்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. எப்படி நண்பர்களே, அங்க இருக்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, இன்க்ளூடிங் எங்க ஆனந்தி அக்கா கூட ஒத்துக்கிட்டாங்க. என்ன எங்க ஆனந்தி சொல்றீங்கன்னா கடைசியில் ஒரு பாயிண்ட் இருக்கு, சோ ஆனந்தி கூட ஒத்துக்கிட்டாங்க. யார் 2 பேர் வந்து அந்த பொருட்களை பார்த்து சொல்லணும்னு சொல்லும் போது விஷாலையும் நம்ம தர்ஷிகாவும் சேர்த்திருக்காங்க. சரி புதுமண தம்பதிகள் போனா நல்லா இருக்கும் சொல்லி யோசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. என்ன மாதிரி புதுமண தம்பதிகள்னா அதாவது புதுசா நான் என்ன சொல்ல வரேன், நான் எதுவுமே சொல்ல வரல, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. சோ அவங்க 2 பேரும் அங்க இறக்கி விட்டுருக்காங்க. சோ இறக்கி விட்டுருக்காங்களா, அவங்க 2 பேரும் அங்க போறாங்க. ஆனா இதுல பெரிய பாயிண்ட் என்ன, தர்ஷிகாக்கு பதிலா ஜாக்லின் போனா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நிறைய பேர் ஃபர்ஸ்டே கருத்துக்களை வச்சிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்டே சொல்லிட்டு இருந்தாங்க ஜாக்லின் போகட்டும். இது எங்க கேப்டன்சி வந்து அவர் பதவி ஏத்த பிறகு அவர் இந்த என்னென்ன வேலை பார்க்கணும்னு சொல்லி பிரிச்சு விடும்போது அந்த இடத்துல வந்து யார் இந்த கிராசரிஸ் எடுக்க போனோம் யார் அந்த கிராசரிஸை பார்த்து சொல்லணும் போது அந்த இடத்துல நம்ம கேப்டன் கூட ஜாக்லினே நம்ம விஷாலும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு சில பேர் குழப்பி விட்டுருப்பாங்க, ஒரு சில பேர் நான் போறேன்னு சொல்லியிருப்பாங்க. சோ கடைசி கட்டமா நம்ம தர்ஷிகாவும் விஷாலும் அனுப்பியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் சொன்னாங்க. நான் ஒன்னும் குறை கண்டுபிடிக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பட் என்ன ரொம்ப பொறுமையா சொன்னாங்க.
ரொம்ப பொறுமையா பார்த்து என்ன இருக்குன்னு பொறுமையா பார்த்து பொறுமையா இங்க சொல்ல, ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மாத்தி சொல்ல, அங்க கணக்குல ஒரு சில விஷயங்கள் கோளாறாக மாதிரி ஒரு மாதிரி முடிச்சுட்டாங்க. ஒரு 6100 ரூபாய்க்கோ 6900 ரூபாய்க்கு எனக்கு தெரிஞ்சு எடுத்துருப்பாங்க. 7000 ரூபாய் மதிப்பு அவங்க இது. ஸோ மொத்தத்தில் எடுத்து முடிச்சாங்கன்னா, எடுத்து முடிச்சோன்னு என்னாச்சுன்னு தெரியல, அன்சிதா கோபப்பட்டு இதுக்கு தான் ஜாக்லின் போயிருக்கணும், நீலாம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. சொல்ல ஆரம்பிச்சா எங்க அக்காவுக்கு சும்மா இருக்குமா, மூக்குல இருந்து புகை ஆரம்பிச்சு. அப்பவே ரைட்டு நான் அங்கேயே சண்டை போட்டுருவான்னு பார்த்தா எங்க அக்கா அங்கே சண்டை போடல, கடந்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல சண்டை போட்டால் நல்லா இருக்காது. எங்க அக்கா ரொம்ப டீசெண்டான ஆளு. ஸோ அதனால ஒரு ஷோக்கு வந்து அந்த ஷோக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து நடந்துப்பாங்க. அதனால அந்த இடத்துல சண்டை போடல. அந்த இடத்துல சண்டை போடாம கொண்டாந்து கழிச்சு எங்க அக்கா ஆனந்தி கிட்ட போய் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு இது நடந்து முடிஞ்ச பிறகு சொல்லப்படாது, சரியா? சாக்லின் சொல்லக்கூடாது. ரெண்டு பேரும் கொஞ்சம் ஜோடியா போகணும்னு ஆசைப்பட்டீங்க, ஜோடியா போனீங்க. அதை கொஞ்சம் ஏத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அதை ஏத்துக்க முடியாம அந்த இடத்துல ஒரு வளர போட்டு சும்மா அது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு அதை பத்தி பேசக்கூடாது, சும்மா நினைச்சு ஏதாவது பேசிட்டு இருக்காங்க, பிளா 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 சம்திங் சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. சரி, அந்த விஷயம் அங்கதான் கட் ஆகுதான்னு பார்த்தா அங்க கட் ஆகல. அங்க கூட எங்க அக்கா ஆனந்தி அக்கா இல்ல அவ அப்படி நினைச்சிருக்க மாட்டா, அவ போனாலும் சூப்பரா எடுத்திருப்பா, பட் ஒரு சில பேர் புதுசா ட்ரை பண்ணும்ல அப்படி சொல்லி பேசியிருப்பாங்க. ஏக்கோ எனக்கு எப்ப பார்த்தாலும் மாத்தி மாத்தி பேசுற, இதுக்கு முன்னாடி சும்மா அந்த டீமை பிரிஞ்சிருந்தாங்கல்ல ஆண்கள் பெண்கள், இப்போ அந்த டைம்ல ஒரு தடவை ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க, ஞாபகம் இருக்கா? இந்த இடம் பழகிறதுக்கான இடம் இல்ல, பொருட்களுக்கான இடம், சாப்பாடுல நம்ம விளையாடக்கூடாது, கரெக்டான ஆட்கள் தான் போகணும் சொல்லி அப்பம் பேசியிருப்பாங்க. இப்போ என்ன நம்ம யார் வேணா பழக போலாங்க. எங்க அக்கா 24 மாத்தி மாத்தி பேசுறதே ஒரு பொழப்பா வச்சிருக்காங்க. ஸோ இது முடிச்சாச்சு. இதை முடிச்ச பிறகு இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கணும்னு பார்த்தா அதுதான் இல்லை. நண்பர்களே, நைட் எல்லாம் மொத்தமா உட்காந்து வட்ட மேசை மாநாடு மாதிரி மொத்தமா படுத்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அன்சிதா கிண்டி விட்டாங்க. அது யாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரு போனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பைனாப்பிள் எடுக்கல, தப்பு நடந்திருக்கு, தப்பு நடந்திருக்கு, எந்த சேட்டா தப்பு நடந்திருக்கு சேட்டா அப்படின்னா சைட்ல இருந்து தரிசிக்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. தப்பா? நான் என் மாமா போனது உனக்கு குத்தமா? என் மாமாட்ட இருந்து நீ பிரிக்க பாக்குறியா? ஆல்ரெடி சௌந்தர்யா உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கா, என் மாமாட்ட இருந்து நீங்களா பிரிக்க பாக்குறீங்களா? இருறா உன்னை போட்டு பொழக்கிறேன் அப்படின்னு மாதிரி தரிசிக்க ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இல்ல அங்க இருந்து விஷால் உடனே சாப்பிட்டு, தப்பு இது இல்லடா, தப்பு நம்ம மட்டும் இல்ல, அங்கேயும் தப்பு நடந்திருக்கு, அங்கங்க தப்பு நடந்திருக்கு, நம்ம மட்டும் கிடையாடா, நம்ம எடுத்தாச்சு, தப்புங்கிறது பைனாப்பிள் மட்டும் தான் எடுக்கலடா. எதுக்கு உனக்கு பைனாப்பிள்? எதுக்கு உனக்கு பைனாப்பிள்? நான் கேட்கிறேன், பைனாப்பிள் மட்டும் எடுக்கலன்னு ரொம்ப குறிப்பா சொல்றியா? அதான் அந்த பைனாப்பிள் எதுக்குன்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. சோ பைனாப்பிள் மேட்டர் மட்டும் தான் அப்படின்னு கேட்கும்போது அன்சிதா சொல்றாங்க அதுன்னு இல்ல, மொத்தத்துல தப்பு நடந்திருக்குங்கிறாங்க. என்ன கேட்டா தப்பு நடந்திருக்கான்னு கேட்டா தப்பு நடந்திருக்கான்னு சொல்ல முடியாது, தப்பு நடக்காத மாதிரியும் தெரியல, தப்பு நடந்த மாதிரியும் தெரியல. ஏன்னா கரெக்டா எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு சில இடங்களில் குழப்பிருக்காங்க. மேபி அந்த இடத்துல ஜாக்லின் போயிருந்தா கூட குழப்பி இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கு. பட் போன வாரம் கரெக்டா எடுத்தனால ஜாக்லின் போயிருந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி இவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. கருத்து சொல்றது ஒண்ணு தப்பு இல்லையா? இவங்க மட்டும் இஷ்டத்துக்கு கருத்து ஊசி போடுவாங்களா? அடுத்த யாராவது கருத்து சொன்னா மட்டும் தப்பா? இந்த இடத்துல தர்ஷிகா கொந்தளிச்சு வந்துட்டு நீ அப்படி சொல்லக்கூடாது, ஒரு இது முடிஞ்சு வந்த பிறகு சும்மா அவ போயிருக்கலாம் இவ போயிருக்கலாம் அதை பண்ணிக்கலாம் அதெல்லாம் சொல்லாத சரியான அன்சிதா டென்ஷன். அப்படிதான் சொல்லுவேன், தப்பு நடந்திருக்கு அப்படிதான் சொல்லுவேன். ஜாக்லின் போயிருக்கலாம் டென்ஷன் ஆயிட்டு தரிசிக்கா, சும்மா நம்மளை போட்டு நோண்டிட்டு இருக்கா, மாமா நான் தூங்க போறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு விருட்டன் தூங்க போயிட்டாங்க. அதாவது ஒரு மனப்பான்மை இருக்குங்க இவங்களுக்கு. பவித்ராக்கலாம் ஒரு தப்பு யாராவது சொல்றாங்கன்னா அந்த தப்பு எதனால வந்திருக்கு, ஏன் சொல்றாங்க, அதை ஆராய்ஞ்சு பார்க்கலாம், என்னவா இருக்கும், நம்ம மேல தப்பா இருக்குமான்னு யோசிக்கிறதே இல்லை. எடுத்து டமார் டிமான் வெடிச்சுட்டு நான் கரெக்ட் நீங்க எல்லாம் தப்பு அப்படின்னு மாதிரி போயிடுறாங்க. இந்த இடத்துல அன்சிதா போட்டு உட நடிக்கிறாங்க. மேபி நைட் ஏதாவது சண்டை இருக்கும்னு நினைக்கிறேன், அது இருந்துச்சுன்னா நம்ம காலையில் கண்டென்ட்டா போடலாம். ஸோ அதை முடிச்சுட்டாங்களா? அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா நம்ம மஞ்சுரியும் நம்ம அருண் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. சமாதானமாகறாங்க நண்பர்களே, சமாதானமாகறாங்க. ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சு. சில டைம்ல அருண் அவர்கள் கோபப்படுறாங்க, சில டைம்ல நானும் ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறேன், சில டைம்ல அருண் வந்து அவருக்கான பாயிண்ட லோவா சொல்லிட்டு அடுத்த ஆளுக்கான பாயிண்ட வந்து ஹையா சொல்றாரு. இந்த மாதிரி அருண் வந்து நிறைய விஷயங்களை பண்றாரு, நானும் நோட் பண்ணிருக்கேன். பட் அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க சரியா, அந்த விஷயங்களை மாத்திக்கோங்க சரியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி முடிச்சாச்சு. இதை பேசிட்டு இருக்கும்போது கூட இடையில முத்துக்குமரன் கூட தான் பேசுறாரு அருண். நான் வந்து முத்துக்குமரன் மேல கோபப்பட்டதுக்கான காரணம் முத்துக்குமார் மண்டையை கழுவுறாரு. இப்ப சாச்சனா எடுத்துக்கோங்க, அது குழந்தை, அந்த பொண்ணு கிட்ட இவர் ஏதோ பேசுறாரு, அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அவர் பேசுறது எடுத்துக்கிட்டு ஒரு கேம் ஆடுது. அவரால் அந்த விஷயத்தை பண்ண முடியும், ஆனா அந்த பொண்ணால பண்ண முடியாது. அதனால அந்த பொண்ணு மாட்டிக்கும். அதுதான் சொல்றேன், இவர் இந்த வீட்டுல தப்பு பண்றாரு. நோ, ஏன்னா 24 முத்துன்னு கத்தினே இருப்ப போலேனா, ஆல்ரெடி உனக்கான விஷயம் வெளியே டம்பார் அடிச்சிட்டு இருக்காங்க. 150 200 மீட்டர் என்னெல்லாமோ போயிட்டு இருக்குன்னா இந்த விஷயம் தெரியாம நீ உள்ள கடந்து ரொம்ப உத்தமர் மாதிரி பேசிட்டு இருக்க, ஏன்னா போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்க. இவருக்கு நைட் ஆனா லைட்டா ஒரு டீஸ்பூன் முத்து அப்படின்னு குடிச்சா மட்டும் தான் தூக்கம் வரும் போல, இல்லாட்டா தூக்கம் வர மாட்டேக்கு. என்ன தேவை உட்காந்து வளரிட்டே இருக்கானோ. மொத்தத்துல மஞ்சரியா இந்த இடத்துல வந்து சமாதானம் பேசுனா எனக்கு தெரியல. மேபி வரப்போற நாட்கள்ல மஞ்சரி கூட சேர்ந்து கூட்டணி போட்டு ஒரு மாதிரி அடிச்சு முத்துக்குமரனை கவுத்திடலான்னு முடிவு பண்றாங்களோ என்ன தெரியல. அப்படி கவுத்த முடியாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு நபர் தனியா கேம் ஆடி ஆரம்பிச்சா கண்டிப்பா உங்களை எல்லாருமே கலாய்ச்சி விட்டுறாருங்கிறது எங்களால பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பா நீங்களும் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். மொத்தத்துல ஏதோ நடக்குது, நாளை காலில இருந்து கண்டிப்பா வீட்டுக்குள்ள சம்பவம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் மலைகளை வந்து கெடுத்து விட்டுறக்கூடாது. இன்னைக்கு காலையில் கூட இன்னும் கொஞ்சம் சென்னையில கொஞ்சம் மழை தான். அப்படி பார்க்கும்போது அங்கே ஷூட்டிங் எப்படி நடந்துச்சு நமக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க நண்பர்களே, அந்த சக்காலத்தி சண்டையில உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல போடுங்க.